புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் காலாப்பட்டு தொகுதி திமுக சார்பில் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தொகுதி கழகத்தினுடைய செயலாளர் சக்திவேல் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற கோதண்டபாணி அவர்களே, இளம் பருதி அவர்களே, திருமால் என்கிற பச்சையப்பன் அவர்களே, நடராஜன் அவர்களே, நாகலிங்கம் அவர்களே, சர்மிளா அவர்களே, சிவகுமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற சோமசுந்தரம் அவர்களே, அன்பழகன் அவர்களே, தொகுதி கழகத்துடைய செயற்குழு உறுப்பினர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அமைப்பாளரும் சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவருமான ஆற்றல் மிக்க செயல் வீரர் சிவா அவர்களே, கழகத்தினுடைய அவைத்தலைவர் முன்னாள் அமைச்சர் வழக்கறிஞர் சிவகுமார் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் அருமை அண்ணன் சிபி திருநாவுக்கரசு அவர்களே, துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களே, மாநில பொருளாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆர் செந்தில்குமார் அவர்களே, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் சம்பத் அவர்களே, துணை அமைப்பாளர் ஏ குமார் அவர்களே, தைரியநாதன் அவர்களே, பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, இறுதியாக நன்றி உரையாற்றிருக்கின்ற ரவி என்கிற முனுசாமி அவர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பிலே நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்தை துவங்குகின்ற வகையிலே அந்த உரிமை முழக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்து விளக்குகிற வகையில் தொடர்ந்து 3 நாட்களாக தமிழ்நாடு பூராவிலும் இருக்கிற 39 தொகுதிகளிலும் 40வது தொகுதியாக கருதப்படுகின்ற புதுவை மாநிலத்திலும் கூட்டங்கள் ஏற்பாடு செய்து அதில் சிறப்புரை ஆற்றிட வேண்டும் என்று தலைமை கழகத்தாலே பேச்சாளர்கள் அறிவிக்கப்பட்டு அதே முகத்தான் இன்றைக்கு புதுவை மாநிலத்திலே எனக்கும் உரையாற்றுகின்ற வாய்ப்பை தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த கூட்டம் மிக குறுகிய காலத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநில அமைப்பாளர் சிவா அவர்களை தலைமை கழகத்தின் சார்பாக நான் மனதார பாராட்டுகிறேன். காரணம், முரசொலியிலே பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் தொலைபேசியிலே சிவாவோடு நான் தொடர்பு கொண்டிருந்த போது
அவர் சென்னையிலே இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் இந்த கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு இன்னொரு நாள் தள்ளி வைத்துவிட்டு நடத்தி கொள்ளலாம் என்றுதான் கருதினேன். காரணம், அவருடைய உடல்நலம்தான் எங்களுக்கு முக்கியமே தவிர இந்த பிரச்சாரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு நான் சிவாவிடத்தில் தொடர்பு கொண்டேன். அவர் பேசுகிற போதே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருந்தது. நான் பல ஆண்டு காலமாக சிவா அவர்களை அறிவேன். ஆனால் அன்றைக்கு மருத்துவமனையிலிருந்து அவர் பேசுகிற போது எனக்கே மிக சங்கடமாக இருந்தது. கூட்டத்தை தள்ளி வைக்கலாமா என்று கேட்டபோது இல்லை இல்லை, எப்படியும் நான் நடத்தி விடுகிறேன் என்று சொல்லி சொன்னபடியே நடத்தி காட்டியிருப்பதற்காக நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். இதுதான் திமுக. கொள்கைதான் முக்கியம், லட்சியம்தான் முக்கியம். நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி அரசியலிலே கட்சி பணி என்கிற போது அதற்குத்தான் முதலிடம் என்று கொடுத்தவர். இன்னும் சொல்ல போனால் கலைஞருடைய தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட கழக பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு சென்று பேசிவிட்டு வந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மனைவி பத்மாவதி மரணப்படுக்கையில் இருக்கிற போதும் பொதுக்கூட்டத்திற்கு சென்று பேசிவிட்டு வந்தவர். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய திருமணம் நடைபெறுகிறது, திருமணத்து அன்று மாப்பிள்ளையை தேடுகிற அளவுக்கு மக்கள் பரபரப்பாக இருந்த நேரத்திலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு சென்று போராட்டத்திலே கலந்து கொண்டு வந்து தாலியை கட்ட ஒரு தலைவருடைய தொண்டனாக இருக்கிற சிவா அவர்கள், அவரை போல தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் ஏராளம். அதனால்தான் இந்த இயக்கத்தை எவனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை. யாரோ யாரோ நினைத்தார்கள் இந்த கட்சி அழித்து விட முடியும் என்று. நான் வரலாறை சொல்கிறேன், தவறாக கருதக்கூடாது. இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர்கள், கவர்னர் ஜெனரலாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை அழிப்பேன் என்று தான் சொன்னார்கள். ஒரு முறை பண்டிதர் நேரு சொன்னார், ஐ வில் பேக் தி டிஎம்கே டு விச் எவர் நேஷன் இட் வாண்ட்ஸ் என்று சொன்னார். ஆனால் அந்த நேருவின் மகள் இந்திராவை அழைத்து பிரதமராக்கிய பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அதே போல இன்று வரை நேருவனுடைய குடும்பத்திற்கு விசுவாசமாக இந்த இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்றால், எங்களை அழிக்க நினைத்தவர்கள் மனம் தெரிந்து வந்தால் அவர் யாராக இருந்தாலும் வரவேற்கிற மனப்பான்மை பெற்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமாக. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இப்போ சமீப காலமாக மத்தியில் இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகிவிட்டது. அது நம்ம ஊரில் நெய்யை சாப்பிட்டு போய் டெல்லியில் உட்காந்துருக்கிற ஒரு அம்மா வெறும் தயிர் சோறு மட்டும் சாப்பிட்ருந்தா அவ்வளோ கோபம் வராது. கொஞ்சம் நெய்யும் அதிகமாக சாப்பிட்டுட்டு மக்கள் ஓட்டு பெறாமலே ஒரு மந்திரி டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நிர்மலா சீதாராமன் பாருங்கள், அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இதுதான் மக்களுடைய மனசு எவ்வளோ இருக்குது பாருங்க. காரணம், அந்த அம்மையாருக்கு கூட நான் பார்லிமெண்ட்டு எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள். எனக்கு என்னென்னா, நம்ம ஊருக்காரங்க மந்திரியாக இருக்கிற போது நான் ஒரு முறை பாராளுமன்றத்தில் மிக பெருமையாக அந்த அம்மையாரை பற்றி பேசினேன். We are proud to say that Tamil Nadu has given 6 finance ministers to this country, from R.K. Shanmugam Chettiar to Madam Nirmala Sitharaman என்று சொல்லி ஒவ்வொரு பேராக சொன்னேன். R.K. Shanmugam Chettiyaருக்கு பிறகு ஒரு T.T. கிருஷ்ணமாச்சாரியார், T.T. கிருஷ்ணமாச்சாரியாருக்கு பிறகு C. சுப்பிரமணியம், R. வெங்கட்ராமன், ப. சிதம்பரம், அடுத்து நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறார். இந்தியாவினுடைய பட்ஜெட்டை போடுகிற மூளை தமிழ்நாட்டுக்காரனுக்குத்தான் இருக்கிறது என்று நான் பார்லிமெண்ட்ல சொன்னேன். ஆனால் இப்போ போயிருந்தேன்னா கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்க வேண்டியிருக்கும். ஏனென்று சொன்னால், அந்த அம்மையார் இந்த பார்லிமெண்ட்டுக்கு இங்கே நிற்கணும்னு ஆசைப்படுது போல தமிழ்நாட்டில். இங்கே சிவா அவர்களும் சிவகுமார் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த மாநிலத்தினுடைய நிலைமையை எடுத்து சொன்னார்கள்.
மத்தியிலே மோடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மோடியினுடைய அரசு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலமாக மோடி சாதித்தது என்ன? அவர் இந்திய குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது அவர் பேசிய பேச்செல்லாம், இன்னும் சொல்ல போனால் கலைஞரும் முதலமைச்சராக இருந்தார், மோடியும் முதலமைச்சராக இருந்தால். ஆனால் உலகத்தில் சிவாஜி கணேசனை விட பெரிய நடிகை ஒரு தொண்டன்னா அது மோடியை தவிர வேறு யாருக்கும் தெரியும். தலைவர் கலைஞர் இடத்துல சொல்லுவார் தலைவர், அப்பொழுது குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற மோடி, நான் சொல்ற பேசுறதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து பேசுவாரியா, உயரத்தாழ் என்னுடைய ஃபாலோவர் என்று சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் கலைஞரை காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி கும்பிடுவாராம். அதே பிரதமர் மோடி இன்றைக்கு பிரதமரான உடனே என்ன செய்கிறார்? சொன்ன முதலமைச்சர்களுக்கு மாநிலங்களுக்கு உரிமையை வழங்குகிறாரா? சிவா அழகாக சொன்னாரே, சிவகுமாரன் சொன்னாரே, இந்த புதுவை மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று பார்லிமெண்ட்ல நானும் சிவாவும் பேசணும். காரணம் என்னவென்று கேட்டால், இது நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் இந்த மாநிலத்தில் பிஜேபி அது செய்யாததற்கு என்ன காரணம்? யாராவது ஒருத்தர் அனுப்பி மொத்தமாக இருக்கிற பணத்தை பூரா சுரண்டிக்கிட்டு போவதற்கு ஒரு லெப்டினன்ட் கவர்னர் இங்கே தேவை. இங்கே கூட சிவா அவர் சொன்னார், டைரக்ட் எலெக்ஷன் வேணும். டைரக்ட் எலெக்ஷன் கூட வேணாம், இன்னொன்று செஞ்சால் போதும். இந்த மாநிலத்துக்கு லெப்டினன்ட் கவர்னர் வரும்போது எவ்வளோ பணம் அவங்க கையில் இருந்தது. இப்போ நான் எம்எல்ஏ ஆகணும், நீங்கள் எம்எல்ஏ ஆனோன்னு கணக்கு கேட்குறீங்கள, எம்எல்ஏ ஆன தேதியில் எவ்வளோ உன்னுடைய வரவு, எவ்வளோ செலவு, உன் குடும்பத்தாரனுடைய சொத்து எவ்வளோன்னு விளவும் கேட்குறீங்கள. அதற்கு பிறகு ஆட்சி முடிஞ்ச பிறகு அதிகமாக சேர்த்தா டிஸ்ப்ரப்போர்ஷனட் கேஸ் என்று போட்டு வழக்கு போடுறீங்கள. ஆனால் அதே போல் கவர்னர்லாம் கூட விட்டுடலாம். இந்த லெப்டினன்ட் கவர்னர்கள் இருக்கிறார்களே, இந்த புதுவை மாநிலத்தில் கவர்னராக வந்தவர்கள் வருவதற்கு முன்பாக எவ்வளோ சொத்து இருந்தது, கவர்னர் பதவி முடிஞ்சு போகிற போது எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்ற ஒரு கிளாஸை கொண்டு வந்தாலே இந்த பணம் பூரா எங்கே இருக்கிறது என்று மக்களுக்கு தெரிந்துவிடும். நான் சவால் விட்டே சொல்கிறேன், இந்த மாநிலத்தினுடைய பணம் பூரா கவர்னராக சுருட்டிக்கிட்டு போகிறாங்க. அவங்க மேலே கேஸ் போட முடியாது, கணக்கு கேட்க முடியாது. அந்த திமிரிலே தான் இன்றைக்கு கவர்னர்கள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மோடி என்ன சொன்னார்? ஆட்சிக்கு வந்தவுடன் இந்தியாவே அப்படியே சொர்க்க பூமி ஆயிடுவேன். அதோட ஒரு பெரிய நாடகம் நடிச்சார் தெரியுமா? நீங்கெல்லாம் மறந்து 2019 2014 அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறார். இந்த பார்லிமெண்ட்டினுடைய படிக்கட்டுகளை கோயிலில் தொட்டு கும்பிட்டு காலில் விடலை, அதுபோல் பார்லிமெண்ட்டில் தொட்டு கும்பிட்டு கோயில் மாதிரி கும்பிட்டுட்டு போனார். அந்த கோயிலே மூடிட்டார். இப்போ அதனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் எவ்வளோ பெரிய நடிப்பு பாருங்க, உலக மகா நடிகர். அப்படியே பிரைம் மினிஸ்டர் போர் இதுவரை நேரு விழலை, இந்திரா காந்தி அம்மா விழலை, ஏன் வாஜ்பாயே விழலை. வாஜ்பாய் ஏறத்தாழ 40 ஆண்டும் 50 ஆண்டும் பார்லிமெண்ட்லேயே மெம்பராக இருந்தவர். அவர் கூட பிரதமராக இருக்கிற பதவி ஏறுற போது பார்லிமெண்ட்டுடைய படிக்கட்டை தொட்டுட்டு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு இந்த பஜனெல்லாம் பண்ணலை. ஆனால் இந்த உலக மகா திருடன், உலக மகா நடிகை விழுந்து கும்பிட்டு உள்ளே போய் பார்லிமெண்ட்டையே காலி பண்ணிட்டு ஒரு புது கட்டடத்தை கட்டி அந்த கட்டடம் ஒழுகுது. ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்கள் மோடி எடுத்துக்கொண்டால் இப்படிதான் ஏமாற்றியிருக்கிறார். அதை விட பெரிய நாடகம் என்னன்னா, குலாம் நபி ஆசாத், நாங்கள்லாம் ராஜ்யசபா மெம்பராக இருக்கிறோம், காங்கிரஸினுடைய பழைய பெரும் தலைவர், இன்னும் சொல்ல போனால் இந்திரா காந்தியினுடைய செல்ல பிள்ளையாக இருந்தவர், சஞ்சய் காந்தியினுடைய உற்ற நண்பர். அவர் ராஜ்யசபாவிலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்.
சிறப்பாக பேசுவார், மோடி அரசை கண்டித்து பேசுவார். அவருடைய பதவி முடிகிறது. அவர் காஷ்மீரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொடர்ந்து பதவிக்கு அடுத்த முறை அவர் வர முடியாது, அங்கே அசம்பிளி இல்லை. அவர் பதவி ஓய்வு பெறுகிற போது மோடி பேசினார். பேசுகிற போது தேம்பி தேம்பி மோடி அழுதார். என்ன சொல்லி அழுதார் தெரியுமா? ஒரு நல்ல நண்பர், நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், அப்போ அங்கே போனேன், இதை போனேன், அதை போனேன்னு சொல்லி அன்னைக்கே கொக்கி போட்டார் இழுக்கிறதுக்கு. நாங்கள்லாம், நானும் சிவா கிட்ட சொன்னேன், இவன் ஓவராக நடிக்கிறான், ஏதோ பண்ணுறான் இந்த ஆள் இந்த வலையில் விழ போகிறான், இந்த தொப்பி காரணம் என்னன்னா அவ்வளோ பெரிய குள்ளா போட்டான். போட்ட உடனே நான் சொன்னேன், நிச்சயமா காங்கிரஸ் நண்பர் என்று கூப்பிட்டு சொன்னேன், யோர் லீடர் மிஸ்டர் குலாம் நபி ஆசாத் will not stay for long in your party என்று சொன்னேன். Oh no, he is a staunch Congress. I say he has thrown the net aside. நான் சொன்னேன், வலையை வீசிட்டார் பிரைம் மினிஸ்டர், நிச்சயமா சிக்குவார்னா சிக்கி போயிட்டாருங்க உட்காந்துட்டு. ஆக ஒவ்வொருத்துக்கும் விலை கொடுத்து வாங்குவதற்கு விபச்சாரியை விட மோசமான விபச்சாரியாக அரசியலே மோடி இருக்கிறார். இந்த 10 வருஷ ஆட்சியிலே என்ன செய்திருக்கிறது? 411 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, 411 பேர். பாண்டிச்சேரியில் கூட 2-3 பேர் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் இருந்தவங்களாம் போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே வேற மாதிரி அது வேற. ஆனால் நாமெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குவாங்க வேட்பாளர்கள். பல கட்சியில் எலெக்ஷன் அப்போ போவாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க, ஓட்டும் கேட்பாங்க, சில இடத்துல காசும் கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் உலகமகா ஜித்தர் நம்முடைய மோடி அவர், நான் ஏன்டா யான் எதற்கு வெயில் அலையணும், எவன் ஜெயிச்சு வரானோ அவனுக்கு போய் காசை கொடுத்து தூக்கிட்டு போடுறது இது என்றவர் ஓட சாப்பிட்றண்டி. உலகத்திலேயே உலக அரசியலில் கற்றுக் கொடுத்தவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நரேந்திர மோடி என்பதை நான் தெளிவாகவே சொல்ல விரும்புகிறேன். இல்லைன்னு சொல்கிறோம். நேரு செஞ்சாரா? லால் பகதூர் சாஸ்திரி செய்தாரா? இந்திரா காந்தி அம்மையார் செய்தார்களா? வாஜ்பாய் செய்தாரா? ஐகே குஜ்ரால் செய்தாரா? மன்மோகன் சிங் செய்தாரா? ஆனால் இந்த நரேந்திர மோடி தான் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வந்தா அவர்களை ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி இந்த 6000 கோடி இப்போ பிடிச்சிருக்காங்களா? கணக்கு தெரியுமா உங்களுக்கு? 2 நாட்களுக்கு முன்னாலே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. 6000 கோடிக்கு மேலாக பிஜேபி தேர்தல் நிதி என்றல்ல கட்சி நிதியாக வசூல் பண்ணியிருக்கு. இதுக்கு கணக்கு விடுறான்னு கேட்டான். இப்போ மாட்ட போறான். எந்தெந்த எம்எல்ஏ எவ்வளோ வாங்கினா, யார் யார் குஜராத் எம்பிக்கள் எவ்வளோ வாங்கினாங்க, குடும்பத்தையே பிரிக்கிறான் அந்த ஆள். இங்கே மாத்திரம் இருக்கிற கவர்னர் யாரு? அவங்க அப்பா காங்கிரஸ் இருக்கிறாரு, பொண்ணு இங்கே இருக்குது. அது ரொம்ப வசதி சில பேருக்கு. ஒருத்தர் அங்கே விட்டுறது, ஒருத்தர் இங்கே விட்டுறது. எவன் ஆட்சி வந்தாலும் ரூலிங் பார்ட்டி நான் தான் சொல்லிக்கிறேன். அதுபோல் இங்கே இருக்கிற ஆளுநர் அவர் அவங்க அப்பா வருவார். ஒவ்வொருத்தர் நான் கூட அந்த ஆள் வரும்போதே பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தேகமாக பார்ப்பேன். காரணம் என்னென்னா, பொண்ணை திட்ட விட்டு அங்கடாக்கு உறவுன்ட்டு ரொம்ப யோக்கியமான உறவு. அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் 4-5 பேரை காங்கிரஸில் விட்டுருவாங்க. ஆட்சி டெல்லியில் பிஜேபி போன உடனே நேராக சொந்தக்காரன் போய் வேலை செஞ்சுக்கிறேன். உனக்கு சிவா நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. நம்ம தெரிஞ்சதெல்லாம் இந்த கருப்பு சிவப்போ இந்த படங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம ஒரே வழியாக ஓடிக்கிறோம். ஆனால் உலகத்திலே பிழைக்க தெரிஞ்ச ஒரு கூட்டம்னா அது அந்த மாதிரி கூட்டம். அதுபோல் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய குடும்பம் சரத்பவர் குடும்பம். எப்படிப்பட்டவர்? 25 வயசில் எம்எல்ஏ ஆகி பார்லிமெண்ட் மெம்பர் ஆகி ஏறத்தாழ கலைஞரை போல 60 ஆண்டு காலம் எம்எல்ஏவோ எம்பியாக இருந்திருக்கிறார். அவர் கூட பிறந்த தம்பி அஜித் பவார் 2 பேரும் கட்சி ஒழுங்காக நடத்தினாங்க. அந்த கட்சி உடைச்சி
அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி இப்போ சரத்பவாருடைய மகளை எதிர்த்து அவருடைய அஜித் பவாருடைய மனைவி நிற்க வைக்கிறாங்க. இந்த குடும்பத்தை கலைக்கிறதா இல்லையா? குடும்பம் நடத்தின்னு தான் தெரியும். கட்டின பொண்டாட்டியா ரோட்ல விட்டு எப்படியா தெரியும்? அதனால தான் ராமர் கோயில் இருந்தாலும் விடலை. பிரைம் மினிஸ்டர் போனார். ராமர் எப்படிப்பட்டவர்? ஏகபத்தினி விருதர், சீதையை தெய்வமாக மதித்தவர், பத்தினி தெய்வம் என்று போற்றப்பட்டவர். ஆக அங்கே இருக்கிற பிராமணெல்லாம் சொன்னான், பொண்டாட்டியோட வாழணும் தான் உள்ளே வரணுமே தவிர பொண்டாட்டியை 4 முள்ள ரோட்டில் விட்டவன என் பிரதமராக இருந்தாலும் உள்ளே விட முடியாதுட்டான். விட்டானுங்களா உள்ள? அவர் எங்களுக்கு புத்தி சொல்கிறார். ஒவ்வொரு மேடையாக போய் ஒரு 6 மாத காலமாக திமுகவே பேச ஆரம்பிச்சிட்டார். நான் ஒன்றை மட்டும் நரேந்திர மோடிக்கு சொல்கிறேன், திமுகவை யார் தாக்கி பேச ஆரம்பித்தானோ அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. நான் பேரை சொல்ல விரும்பலை, சொன்னால் தினமலரில் வேற மாதிரி திருச்சி போட்டுருவான். அப்புறம் என் வீட்டாண்ட போய் 4 பேர் மறியல் பண்ணுவான். நான் வரலாறு சொன்னால் கூட ஒன்றுமில்லை, ஒரு கூட்டத்தில் சொன்னேன், இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு தலைவர்களை. காமராஜர் அவர்கள் கட்டவர்களை திமுக காரன் கட்டவர்களை வெட்டுவார்னு சொன்னார்னு சொன்னேன். அவர் சொன்னதை சொன்னேன். இதை பெருசாக்கி ஒரு ஜாதி கலவர் மாதிரி பண்ணி என் வீட்டாண்ட மறியல் பண்ணி போராட்டம்லாம் நடத்தினாங்க. நான் அவர்களுக்கு சொன்னேன், இந்த காமராஜருக்கு எல்லாம் செஞ்ச திமுக காரன் தான், காங்கிரஸ்காரன் கிடையாது. அவர் 57 53 குடியாத்தம் தேர்தலில் போட்டியிட்ட போது அவர் ஆதரித்த கட்சியும் திமுக தான். முதல்ல காமராஜருக்கு சிலை வச்சதும் திமுக தான். காமராஜருடைய வீட்டை டெல்லியில் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் தீ வச்சு கொளுத்தின போது குடியாத்தத்தில் கோதண்டபாணி என்கிற திமுக தொண்டன் அசோகாவட்டில் வேலை செஞ்சிருந்தான். காமராஜர் வீட்டு எரிவதை பார்த்து நேராக தீயிலே பாய்ந்து உயிரை காப்பாற்றியும் காமராஜருடைய உயிரை காப்பாற்றியும் திமுக தொண்டன். அதே போல இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், இந்திரா காந்தி அந்த ஆட்சிகால எமர்ஜென்சி நேரத்தில் காமராஜரை கைது செய்யுங்கள் என்று சொன்னபோது கலைஞர் என்ன செய்தார்? நேரடியாக காமராஜர் வீட்டுக்கு போனார். உங்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நல்லா எமர்ஜென்சி நேரத்தில் கலைஞரோடு இருந்துவேன், எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது காமராஜர் இடத்துல போய் கேட்டார்கள், தலைவர் கேட்டார், உங்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், உங்களை கைது செய்து விட்டு நான் ஆட்சியில் இருக்க விரும்பவில்லை, நான் ராஜினாமா செய்கிறேன் என்று கலைஞர் சொன்னபோது காமராஜரை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ ரங்க சீஃப் மினிஸ்டர், இந்த ஊர் சீஃப் மினிஸ்டர் போட்டிருக்கார் ஒரு சட்டை, அந்த மாதிரி தான் அவர் போடுவார். அதே உயரமாக இருப்பார். சில பேர் அதை வச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டுறாங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஒரே ஒரு ஹைட் இருந்தால் அப்படி வண்டி ஓட்டுறாங்க. அவர் காமராஜர் அந்த மாதிரி தான் சட்டை போட்டுக்கிட்டு இருப்பார். கலைஞரை விட உயரமானவர். கலைஞரை சேர்த்து கட்டினா கலைஞருடைய முகம் நேராக இதயத்துக்கு நேராக தான் போகும், அந்த ஹைட்டு. அப்பொழுது காமராஜர் கலைஞரை சேர்த்து கட்டி கொண்டு சொன்னாராம், நீ முதலமைச்சராக இருக்கிறது தான் கருணாநிதி, நான் வெளியில் இருக்கிறேன், நீ ரிசைன் பண்ணினா எனக்கு அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னார். அதனால் ஆட்சியில் நீடித்தார். அந்த துக்கம் தாங்காமலே காமராஜர் மறைந்தார். மறைந்த நேரத்தில் காமராஜருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக கொட்டுகின்ற மழையிலே தலையிலே முண்டாசு கட்டி கொண்டு காந்தி மண்டபத்துக்கு பக்கத்திலே அவர் அடக்கம் செய்வதற்கு, அப்போ இப்போ இருக்கிற மாதிரி லைட்டெல்லாம் கிடையாது, கார் லைட் வெளிச்சத்தில் கொட்டுகிற மழையில் நின்று காமராஜருக்கு அங்கே அடக்கம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடும் செய்து அவரை அடக்கம் செய்து விட்டு வருகிற போது அன்றைக்கு காங்கிரஸினுடைய தலைவராக இருந்த ராஜாராம் நாயுடு என்ற ஒருத்தர் இருந்தார், அமைச்சராக கூட இருந்தார். அவர் மனந்திறந்து சொன்னார், காமராஜருக்கு கொல்லி வைக்க மகனில்லை என்ற குறையை கருணாநிதி தீர்த்து வைத்தார் என்று பாராட்டினார். அந்த காமராஜரை அப்படி பேசினார் என்று நான் சொன்னதுக்கு இப்படி போட்டான். பண்டிதர் நேரு பேசினார்,
ராஜாஜி மூட்டு பூசி நசுக்குது போல் நசுக்கினார், நசுக்கி விடுவேன் என்று பேசினார். இப்படி பேசியவர்கள் அத்தனை பேரும் கடைசியில் திமுக மேடைக்கு தான் வந்தாங்க. மோடி அவர்களே நீயே முடிவு பண்ணிக்கு, காமராஜர் லிஸ்ட்டில், ராஜாஜி லிஸ்ட்டில், நேரு லிஸ்ட்டில் நீயும் விரும்பி சேரணும்னா நாங்கள் அது குறுக்க நிற்கல. காரணம் என்னன்னா திமுக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இயக்கம். எந்த ஊரில் போனால் எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு ராஜஸ்தானுக்கு என்ன இருக்கு, அங்கே போய் மோடி பேசுகிறார். திமுக காரர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் மகன் உதயநிதி சனாதானத்தை பற்றி இழிவாக பேசுகிறார். சனாதானத்தை பற்றி பேசுகிறனை விடமாட்டோம், உன்னை கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்றான். அதான்டா சனாதானம். நாங்கள் சொல்றது அதான். உதயநிதி சொன்னது ஒரு தப்பும் கிடையாது. இன்னைக்கும் உறுதியாக நாங்கள் சொல்லுகிறோம், அதில் இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. தலையிலே இருந்து பிறந்தவனுக்கு ஒரு நீதி, காலிலே இருந்து பிறந்தவனுக்கு ஒரு நீதி என்று சொல்லப்படுவதை நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம். அந்த சனாதானத்தை எதிர்த்தே தீர்வோம். இது திராவிட இயக்கத்துடைய அடிப்படை கொள்கை. அதைத்தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அதற்காக நரேந்திர மோடி ராஜஸ்தான் தேர்தல் அதை வச்சே பிரச்சாரம் பண்ணார். அங்கே ஒரு காங்கிரஸில் மிகப்பெரிய யோக்கிய மாதிரி பேசினார், கமல்நாத்னு ஒரு யோக்கியர். அதனால்தான் அந்த ஆள் ஒழுங்காக வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தானா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம். இந்த காங்கிரஸ் தப்பாக நினைக்காதீங்க, உள்ளூர் காங்கிரஸ்க்குன்னா நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் கொஞ்சம் காங்கிரஸ்காரர்கள் கொஞ்சம் கமல்நாத்தை போன்றவர்கள் என்ன பேசினாங்க தெரியுமா? உடனடியாக நம்முடைய டிஆர் பாலுவிடத்தில் தொடர்பு கொண்டு இந்த இந்தியா கூட்டணி அங்கே நடத்துறதா இருந்தோம் தேர்தலுக்கு முன்னாடி. வேணாம் வேணாம், டிஎம்கே காரங்களாம் சனாதானம்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இங்கே, அதனால் எங்களுக்கு பாதிப்பு என்று சொல்லிட்டு அவன் தான் முதல்ல போய் இப்போ பிஜேபியில் சேர்ந்துக்கிறான். கமல்நாத் தான் போய் சேர்ந்திருக்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால் இந்த கொள்கையை அவர்களால் எதிர்த்து பேச முடியவில்லை. நான் பகிரங்கமாகவே கேட்கிறேன், பாராளுமன்றத்தை திறந்தீர்களே, ஒரு மலைஜாதியை சார்ந்த ஷெட்யூல் டிரைபை சார்ந்த குடியரசுத் தலைவர் நீங்கள் அழைத்தீர்களா? ராமர் கோயிலுக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தீங்களே, அந்த அம்மா கொடுத்தீங்களா? எல்லாம் விட்டீங்களா உள்ள? இதுதான் சனாதானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்றோம். அதை கொண்டு வந்து எங்களை அழித்து விடுவோம் என்று பேசுகிறீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முதலமைச்சராக இருக்கிற போது என்னென்ன பேசினார் மோடி? கவர்னர்கள் எல்லாம் எங்களுக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் இருக்கிறார், சோன்பப்படி பீச்சில் விற்கிறதுக்கு தான் அந்த லாய்க்கு. அதனால நீங்க பார்த்தீங்களா அசம்பிளியில் போலீஸ்காரன் திருடனை பிடிச்சா எப்படி ஓடுவானோ அந்த மாதிரி ஓடுவாங்க. காரணம் என்னவென்று கேட்டால் செய்வது அயோக்கியத்தனம். அந்த ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு ஊரில் இருக்கிற எல்லா பணக்காரர்களையும் கூப்பிட்டு உட்கார வைத்து கொண்டு பணம் வசூலித்து ஈடியை காட்டி மிரட்டுகிறான். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், நரேந்திர மோடி அவர்களே, எங்க தமிழ்நாட்டில் பேசினா கூட அங்கே எங்க ஆட்சிக்கு கேஸ் போட்ட முடியாதுன்னு சொல்லலாம். நான் நீங்க ஆள்ற மாநிலத்தில் சொல்கிறேன், பிஜேபி ஆளாத மாநிலத்தில் எல்லாம் கவர்னர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மிகப்பெரிய பணக்காரர்களை, பணம் படைத்தவர்களை, கள்ள மார்க்கெட்டிலே பணத்தை கொள்ளடித்து வைத்திருப்பதை, இன்கம் டாக்ஸை ஏமாற்றுகிறவனை எல்லாம் ஒரு பட்டியல் தயாரித்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் வாங்கி ராஜ்பவனத்திலே கூட்டி அவர்கள் உட்கார வைத்து வசூல் பண்றியா இல்லையா? நீ கட்சிக்கு நிதி கொடுக்காவிட்டால் நாளைக்கு உன் வீட்டில் ஈடி மிரட்டுகிறீர்களா இல்லையா? பாண்டிச்சேரியில் எத்தனை பேரை மிரட்டினீர்கள்? வர மே மாதத்துக்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்படி மிரட்டப்பட்டவனுடைய பட்டியலெல்லாம் சிவா வெளியிடுவார் என்பதை இந்த ஊரில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் கூட கேள்விப்பட்டேன், இங்கே இருக்கிற பணக்காரங்க பூரா ஒட்டுமொத்தமாக அங்கே போயிருக்கிறாங்க.
ஊரில் இருக்கிற எல்லா ரவுடி, கேடி, கொலை பண்ணவன், 10 கொலை பண்ணவன், 5 கொலை பண்ணவன், அவெல்லாம் போலீஸ் எங்கேயும் தேட வேணாம். பிஜேபி பார்ட்டி அவசியம் புத்தகம். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலும் சரி, எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுகிறதோ, பிஜேபி இல்லாத மாநிலம் ஆளுகிறார்களோ, அங்கெல்லாம் ரவுடிகளை வைத்துக்கொண்டு, பணக்காரர்களை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கலாம் என்று கவர்னர்கள் செயல்படுகிறார்களே தவிர வேறு என்ன வேலை செய்கிறான்? சட்டசபையில் தீர்மானம் போட்டாங்கன்னா கையெழுத்து போடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. போட மறுக்கிறார். நான் கேட்க விரும்புகிறேன், நரேந்திர மோடியை திமுக கார வீட்டெல்லாம் ரைடு பண்றல்ல, எதிர்கட்சி தலைவர் வீடெல்லாம் ரைடு பண்றல்ல. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டில் திருப்பூருக்கு பக்கத்தில் நடூர் ரோட்டில் 570 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 570 கோடி ரூபாய் தேர்தல் நேரத்தில் கண்டெய்னர் லாரியில் பிடிக்கிறான். பிடிச்சியும் லோக்கல் போலீஸ் கிடையாது, தேர்தல் ஆணையத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஸ்குவாட், எலெக்ஷன் ஸ்குவாட், அது பிடிக்கிறார்கள். அந்த பணத்தை பிடித்து கண்டெய்னர் லாரியோடு எலெக்ஷன் கமிஷனத்தில் ஒப்படைக்கிறார்கள். தேர்தல் முடிந்தது. அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது. ஆனால் ஆட்சி பிடிக்க முடியவில்லை. ஓட்டு எண்ணி இருக்கும்போதே மோடி ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டார். எந்நேர வேலையில் அந்த ஆளுக்கு வாழ்த்து சொன்னானோ பாவம், 6 மாதத்தில் தான் போய் சேர்ந்து. இதெல்லாம் நேரங்காலம் பார்க்கணும், நல்ல உள்ளத்தோடு வாழ்த்தணும், உண்மையாக வாழ்த்தணும், நேர்மையாக வாழ்த்தணும். ஓட்டு எண்ணிட்டு இருக்கிற போதே பல இடங்களிலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நெருக்கலாக போயிட்டுருக்கு, லீடிங். ஆனால் இந்த சீஃப் மினிஸ்டருக்கு வாழ்த்து சொல்கிறான் ஜெயலலிதாவுக்கு. சொல்லி அதனுடைய விளைவு நம்ம ஆட்சிக்கு வர முடியாமல் போனது. இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், அந்த தேர்தலில் மட்டும் கொஞ்சம் முறையாக தேர்தல் நடந்திருந்தால் மட்டுமல்ல, கூட்டணியிலே யாரும் தப்பாக நினைக்காதீங்க, விஜயகாந்த் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய தலைவர் நம்முடைய கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார், பெரிதும் விரும்பினார். காரணம் என்னவென்று கேட்டால், கலைஞரால் வளர்க்கப்பட்டவர். ஆகவே ஓட்டு சிதறாமல் இருந்து அத்தனை ஓட்டு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய தலைவர் கலைஞர். விஜயகாந்த் அவருடைய புள்ள வயசு கூட இருக்காது, மூக்காமுத்து விட ஒரு 7 வயசு சின்னவர். ஆனாலும் வயது வித்து பாசம் பார்க்காமல், கௌரவம் பார்க்காமல் நம்முடைய தலைவர் கலைஞர் சொன்னார், மரத்திலே கனி இருக்கிறது, அந்த கனி என் மடியிலே விழும் என்று நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த கனி வேறு இடத்துல விழுந்துருச்சு. அதற்கு விஜயகாந்த் பொறுப்பே அல்ல, கூட இருந்தவர்கள் கெடுத்தார்கள், சண்டாளர்கள் கெடுத்தார்கள், நயவஞ்சகர்கள் கெடுத்தார்கள். அதனுடைய விளைவு நம்மோடு அவர் வராமல் போய்விட்டார். ஓட்டு பிரிந்தது. அதனுடைய விளைவு என்னாச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோற்றது, ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க. நான் ஒன்றை சொல்கிறேன், அந்த தேர்தலில் மட்டும் கலைஞர் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்திருந்தால் உயிரோடு இன்று வரை இருந்திருப்பார். சீஃப் மினிஸ்டர் என்ற அந்த தெம்பிலேயே அவர் வாழ்ந்திருப்பார். இன்னும் ஒருபடி மேலே சென்று செல்கிறேன், கலைஞர் மட்டும் உயிரோடு இருந்திருக்க மாட்டார், ஜெயலலிதாவும் உயிரோடு இருந்திருக்கும். இந்த சண்டாளர்கள் அந்த அம்மையாரை உட்கார வைத்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து 70 நாள் படுக்கையில் போட்டு, ஆனால் அதிமுக காரணமான ஒரு தலைவர் மேலே பற்றுடைய கூட்டம் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 1.25 கோடிக்கு இட்லி தோசை துண்ண ஒரே கட்சி
அதிமுக அவ்வளோ விசுவாசமானவன். நான் சிவாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டவனே எனக்கு சாப்பாடு ஏறல. ஒரு தொண்டை நம்மளோட பழகினவன் உங்கள் தெருவில் ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் ஏற்றி போனான்னா கூட டிஃபன் வச்சுருந்தா கூட பண்ணி உள்ளே இறங்காது. போனவருக்கு என்ன ஆச்சுன்னு தான் கேட்பீங்க. அதான் தானே மனித இயல்பு. ஆனால் பிச்சைக்கார பசங்க ரோட்டில் பொறுக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி கோடி கோடியாக சம்பாதிக்க விட்டவங்க அந்த அம்மா. அது படுத்துக்கிட்டு இருக்குது உள்ள 1.25 கோடிக்கு இட்லி தோசை சாப்பிட்டதான் நான் சொல்ல. எடப்பாடி நியமித்த ஆறுமுகம் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லு. ஆனால் உலகத்திலேயே 1.25 கோடிக்கு இட்லி சாப்பிட்ட ஒரு தொண்டை இருக்கிற கட்சினா அது அதிமுக எடப்பாடி கும்பல் தான். அந்த அம்மையார் தேர்தலில் தோற்றிருந்தால் நேரம் அமெரிக்காவுக்கு போய் உடம்பெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அழகாக அந்த அம்மா உயிரோடு இருந்திருக்கும். விஜயகாந்தும் செத்துருக்க மாட்டார். இந்த துரோகம், இந்த தப்பு நடந்து விட்டது. அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், அதனால்தான் கலைஞர் இறந்தார் என்று அமெரிக்காவில் கேள்விப்பட்டவன் கதறி கதறி அழுதார். காரணம், கலைஞர் முதலமைச்சர் ஆவதை நாம் தடுத்து விட்டோமே என்கிற அந்த வருத்தத்திலே அவரும் உடல்நிலை கூற்றி அவரும் செத்தார். ஆக ஒரு தேர்தலிலே தவறான முடிவெடுத்தால் என்ன நட்டங்கள் ஏற்படும் என்பதற்கு 2016 தேர்தல் ஒரு உதாரணம். அந்த தேர்தலிலே 570 கோடி ரூபாய் பிடித்தார்கள். நான் தான் தேர்தல் கமிஷனருக்கு போய் புகார் கொடுத்தேன். தேர்தல் முடிந்து விட்டது. யாருடைய பணம் என்று கண்டுபிடிக்க தமிழக அரசு தயாராக இல்லை. கலைஞர் அவர்கள் அப்பொழுது உயிரோடு இருந்தார். என்னை அழைத்து சொன்னார், இது தொடர்பாக ஒரு வழக்கை போட வேண்டும், நீ போடியான்னார். உடனே எந்த வழக்காக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் தெரியும், அது ஜெயலலிதா இருந்தாலும் சரி, எந்த வழக்காக இருந்தாலும் என்னைத்தான் கலைஞர் போட சொல்வார். அந்த எல்லா வழக்கிலும் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அந்த 570 கோடி ரூபாய் பிடிப்பட்டதை நடவடிக்கை எடுக்கவில்லைன்னா ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கேட்டோம். சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று. சென்னை உயர் நீதிமன்றமும் அந்த 570 கோடியை கண்டுபிடிப்பதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டது. போட்டு 8 வருஷம் ஆகுது. நான் அதற்கு பிறகு பார்லிமெண்ட் மெம்பரான ராஜ்யசபாவுக்கு நானும் டிகேஎஸ் இளங்கவனும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிபிஐ டெல்லியிலே போய் சந்தித்து கேட்டோம். சென்னை ஹைகோர்ட், தமிழ்நாட்டில் இருக்கிற ஹைகோர்ட் சிபிஐக்கு உத்தரவிட்டு இருக்கிறது, சிபிஐ இன்னும் விசாரணை தொடங்கவில்லை என்ற உடனே அந்த டிஜிபி சொன்னார், we will start the investigation as early as possible என்று சொல்லி என்னிடத்தில் உத்தரவு கொடுத்தார், உறுதிமொழி கொடுத்தார். 8 வருஷம் ஆகுது. அந்த 570 கோடி ரூபாய் யாருடைய பணம் என்று இதுவரையிலே சிபிஐ ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நானா 1.5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறவன், 2.5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறவன், 1.25 கோடி வச்சிருக்கிற வீட்டிலெல்லாம் இடி ரைடு போடுகிறது என்று சொன்னால், நரேந்திர மோடி அவர்களே நான் கேட்கிறேன், இந்த புதுவையில் என்று அந்த 570 கோடி உன் பணமா? உன் பணம் இல்லை என்றால், உன் கட்சிக்கு சொந்தம் இல்லை என்றால், உன்னை சார்ந்த கட்சிக்கு சொந்தம் இல்லை என்றால், நீ ஆதரித்த கட்சிக்கு சொந்தம் இல்லை என்றால் ஏன் இன்னும் விசாரணை வைக்கவில்லை? அதே போல மகா ஊழலை செய்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எது என்று கேட்டால் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி தான். நேரம் அதிகம் இல்லை, ஆகவே சுருக்கமாக சொல்கிறேன். பெரிது பெரிதாக ஊழல் ஊழல் என்று பேசுகிறார்கள். எல்லா ஆட்சி மேல சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் என்று கருதுகிறேன். 2014 தேர்தலில் நம்ம தோத்ததுக்கு என்ன காரணம்? 2G சொன்னானு. அந்த 2G என்ன? 1,00,000 எத்தனையோ 1000 கோடின்னு போட்டு எத்தனையோ சைபர் போட்டு வால் போஸ்டர் ஓட்டினானு. இந்த டெல்லியில் அண்ணா ஹசாரேன்னு ஒரு அயோக்கிய, இன்னும் உயிரோடு இருக்கிறான் நாள், போய் படுத்துக்கிட்டான் சாவரா மாதிரி. விசாரணை நடத்தவில்லை என்றால் மன்மோகன் சிங் ஆட்சியிலே இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது, 2G ஊழல் நடந்திருக்கிறது,
விசாரணை வேண்டும் என்று சொல்லி விசாரணை போட வேண்டும் என்று போராடினாங்க. எவ்வளோ கோடிக்கு? 1,75,000 கோடி. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த இலாக்காவினுடைய அமைச்சராக இருந்தவர் ராஜா. இலாக்காவுக்கு ராஜாவை அமைச்சராக போட்டார். ஒரு காலத்தில் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு தெரியாது, இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. ஒரு காலத்தில் பட்டியலின மக்களுடைய வீட்டுக்கு தபால் கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டான். மற்ற ஜாதிக்காரனுக்கெல்லாம் அட்ரஸ் பார்த்து வீட்டில் தட்டி கொடுத்துருவான். பட்டியலின மக்களுக்கு தபால் கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டான். ஒரு ஊரினுடைய கிராமத்தினுடைய ஆலமரத்து அடியில் கொண்டு போய் அந்த அவங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு வந்திருக்கிற தபால்லாம் போட்டுருவான். அவனுக்கு தபால் வந்திருக்குதான் அவன் அந்த பட்டியலினத்தை சார்ந்தவன் தேடி எடுத்துக்கிட்டு போகணும். அந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் தபால் கூட பெறுகிற உரிமை இல்லை என்ற இருந்த அந்த இடத்தை அந்த இலாக்காவுக்கே மந்திரியாக என் தானை தலைவர் கலைஞர் அவர்கள் ராஜாவை நியமித்தார். இதை தாங்கிக்க முடியல. டெல்லியில் இந்த மேல் ஜாதிக்காரனால தாங்க முடியல. இவன் அத்திக்கமாக இருந்துன்னு இவ்வளோ புத்தாலித்தனமாக பண்ணுறானே. அவர் சாதித்த சாதனை உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எல்லார் பாக்கெட்லேயும் செல்ஃபோன் இருக்கு. ஒரு காலத்தில் ராஜா மந்திரி ஆவதுக்கு முன்னாடி இந்த செல்ஃபோனுடைய வரலாறு தெரியுமா? நான் வச்சிருந்தேன். இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுத்துக்கும் காசு. நீ பண்ணா 8 ரூபா, கால் வந்தா 5 ரூபா ஒரு காலுக்கு. இப்படித்தான் இருந்தது இந்த செல்போன். பணக்காரன் கையில் தான் இருந்தது. பணம் படைத்தவன் தான் செல் வச்சிருப்பான். அதை பார்க்குற போதே கிராமத்திலாம் செல்லு வச்சு பாக்கெட்லேயே கையிலே பேசின்னு போகிறார். பைத்தியக்கார மாதிரி போகிறான். இப்போல்லாம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு போட்டுக்கிறாங்க, தானாக பேசின்னு போகிறான். தானாக பேசின்னு போனால் பைத்தியம் தானே அர்த்தம். அப்படி பல பைத்தியங்க இப்போ நாளில் நடமாடுது. காரணம் என்னென்னா வளர்ச்சி ஆயிடுச்சு. அந்த இதை பார்த்த நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள், அது காஸ்ட்லியாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் குறைச்சி கிரிச்சி போட முடியாதா என்று சொன்னபோது தான் நம்முடைய ராஜா சிந்தனையில் எட்டி அதுக்காக பாடுபட்டு இந்த செல்போன் சார்ஜஸ் எல்லாம் குறைச்சி எல்லார் கையிலையும் செல்போன் போனோம். இன்றைக்கு 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ 110 கோடி மக்கள் கையில் செல்போன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சாதனையை உருவாக்கியவன் திமுகவை சார்ந்த ராஜா என்பதை நான் மாறுதட்டி சொல்ல முடியும். கக்கூசுக்கு போகும்போது கூட அதில் தான் போகிறான். எங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது பார்க்கலாம், ட்ராக் ஓரமாக போவாங்க, எல்லாம் காதில் ஒரு செல்லை வச்சுக்கின்னு தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு அந்த செல்லை கொண்டு வந்தது யார்? காஷ்மீரத்திலேருந்து கன்னியாகுமரி வரலாம் 1 ரூபாயில் பேசலாம். இப்போ பல பேர் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் இங்கே வேலைக்கு வராங்க. ஏன் வரான் தெரியுமா? 30 பைசாவில் பேசிடுறாங்க. வந்துடும். உத்தரப்பிரதேசில் வேலை கிடைக்காம, பீகாரில் வேலை கிடைக்காம, தமிழ்நாட்டிலே பாண்டிச்சேரியிலே வேலை கிடைக்குதுன்னு வந்துடுறான். வந்தவொடனே காலையில் 30 பைசாவில் அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு மனைவி கிட்ட என்ன டிஃபரன் பேசிட்டு வேலைக்கு போகிறான். வேலையை முடிச்சுட்டு 12 மணிக்கு சாப்பாட்டு நேரத்தில் இன்னொரு ஃபோன் பண்ணுறான். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போச்சா, சாப்பாடு வச்சா, இதை பற்றி தான் கேட்டுடுறான். வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபோனில் பேசிடுறான். இப்போ அது மட்டும் இல்லை, நேராக பார்த்துக்கினே பேசுகிற மாதிரி ஃபோன் வந்துச்சு. ஆக தொலைபேசியை கையிலே கொண்டு போய் கொடுத்து எல்லார் கையிலையும் கொண்டு போய் சேர்த்தவர் நம்முடைய ராஜா என்பதை நாம் யாரும் நன்றியுடன் வரக்கூடாது. இப்படி செய்த காரணத்தினால், எளிமைப்படுத்திய காரணத்தினால் அதிலே அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது என்று இதே சிஏஜி நம்முடைய சிவகுமாருக்கெல்லாம் தெரியும். அமைச்சராக இருந்தவர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய கணக்கையும் தணிக்கை செய்வதற்கு சிஏஜி. நான் கேட்க விரும்புகிறேன், 1,75,000 கோடி பணம் மக்களுக்கு சேர வேண்டியதை, அரசுக்கு வர வேண்டியதை இழப்பு ஏற்படுற, லஞ்சம் இல்லை இழப்பு. அந்த 1,75,000 கோடி யாருக்கிட்ட இருந்ததுன்னா இந்தியா பூராவும் இருக்கிற 100 கோடி மக்கள் கையுடைய பாக்கெட்லேயும் கையிலையும் இருந்தது, செல்போனில். அதற்காக 9 மாதம் சிறை. கலைஞருடைய மகள் கனிமொழியை தியார் ஜெயிலில் வைத்து சித்திரவதைப்படுத்தினீர்கள்.
வழக்கிலே குற்றமற்றவர் ராஜா, குற்றமற்றவர் கனிமொழி என்று விடுதலையாகி வெற்றியாக நாங்கள் வந்தோம். இதுக்கே நாங்கள் இவ்வளவு துன்பப்பட்டோம். ஆனால் மோடி அரசாங்கம் எந்த சிஏஜி எங்கள் மீது 1.25 கோடி ஊழல் என்று வழக்கு சொன்னதோ அதே சிஏஜி 7.5 லட்சம் கோடிக்கு மோடி அரசாங்கம் ஊழல் செய்திருக்கிறது, கையாடல் செய்திருக்கிறது, தவறு செய்திருக்கிறது சுட்டி காட்டியது. ஒரு வழக்கு போட்டீங்களா? கிராமத்தில் பழமொழி சொல்லுவான், தெனாலிராமன் கதை. பழத்தை ராஜா சாப்பிட்டு ரோட்டில் போட்டாராம். அந்த தோலை சாப்பிட்டு தெனாலிராமன் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரங்கள்லாம் வந்து ஒரு சவுக்கு எடுத்துகிட்டு வந்து தெனாலிராமன் அடின்னு அடித்தாங்களாம். ஆனால் தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே அந்த அடியை வாங்கிட்டாராம். நான் அடிக்கிறேன், நீ என்னடா சிரிக்கிறேன்னா, இல்லை தோலை தின்னவனுக்கே இதுன்னா பழத்தை துணை ராஜாவுக்கு என்னான்னு கேட்டாங்க. அதுபோல் நாங்கள் 1.25 லட்சம் கோடி செய்யாத ஊழலுக்கே 1.25 வருஷம் ஜெயிலில் இருந்தோம்னா பழத்தை முழுங்கிய மோடி அவர்களே 2024க்கு பிறகு ஆயுள் கைதியாகத்தான் நீ போக போகிறாய் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி இந்த அளவோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.